ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவங்களில் ஒன்று இன்று ஞாபகத்துக்கு வந்தது. நான் ஒரு முறை வண்டியில் போயிட்டு இருந்தேன். சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பஸ் வசதியோ கிடையாது. நடந்து தான் போகணும். கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம். ஸோ அந்த இடத்துல தான் நானும் ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் வேலை செய்யும்போது பல பேர்கிட்ட உதவி கேட்பேன். அப்போ சில பேர் செய்வாங்க, சிலவங்க போயிடுவாங்க. அந்த வண்டியில் ஏறி உட்காரும்போது ஏசப்பா அப்படின்னு உட்காருவேன். அதில் சில பேர் நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்டு அதில் கஸ்டமர் ஆகி நான் வேலை செய்த கம்பெனியில் பொருள் வாங்கினவங்களாம் இருக்காங்க, அந்த ஏசப்பாங்கிற சொல்ல வச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வசதி வந்ததுக்கு பிறகு நான் அந்த ரோட்டில் வண்டியில் போயிட்டுருக்குறேன், 2 வீலரில். அப்போ ஒரு வயசான பாட்டி என்ன மாதிரி அப்போ உதவி கேட்டாங்க. நம்மளுக்கு யாரோ உதவி பண்ணாங்க, நம்மளும் உதவி பண்ணணும்ல, அதான் மனித செயல். உடனே நின்று பாட்டி ஏற்றிக்கிட்டேன். ஏன்னா அது குறிப்பிட்ட தூரம் 2 கிலோமீட்டர் போகணும். போகும்போது நல்ல வெயில். பாட்டிம்மா, இந்த வெயிலில் நடந்து வரீங்களே, உங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இல்லைங்களா, எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டேன். வண்டியில் ஸ்லோவாக போகும்போது, ஏன்னா வயசானவங்களை வச்சுட்டு போகும்போது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு 3 பையனுங்க, 3 பையனுங்களும் கல்யாணம் ஆகி மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமாக தனித்தனியாக இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அந்த மருமகன் சொந்தக்கார பையன்தான், ஆனால் தண்ணிக்கு அடிமையாயிட்டான், பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறான். அந்த பொண்ணு கூட தான் நானும் வீட்டு வேலை செய்து அந்த பொண்ணும் நானும் அதுக்கு 2 பிள்ளைங்க காப்பாற்றிட்டு இருக்கேன்ப்பான்னு கொஞ்சம் சோகமாக சொன்னாங்க. அப்போ நான் எப்பவுமே கொஞ்சம் தமாஷா பேசுகிற குணத்தில், பாட்டி நூலை போல் சேலம்பாங்க, உங்கள் வீட்டுக்கார் மாதிரியே உங்கள் பிள்ளைங்களுமா அப்படியே பொண்டாடி சொல்ல கேட்டுட்டு தனியாக போயிட்டாங்களே ஒன்றுன்னு. அந்த பாட்டி கொஞ்ச நேரம் நின்றுட்டு, என்னப்பா கேட்டா அப்படின்னாங்க. இல்லை, உங்கள் வீட்டுக்கார் மாதிரியே உங்கள் பிள்ளைங்க பொண்டாடி சொல்ல கேட்டுட்டு தனியாக போயிட்டாங்களான்னு. அந்த பாட்டி சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு. ஆமாப்பா, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான், நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே கேட்பாருப்பா. மனுஷன் செத்துட்டாருப்பா, இறந்துட்டாருப்பா, அது உண்மைதான்ப்பா அப்படின்னாங்க. எங்களுக்குன்னு ஒரு சிரிப்பு. அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே அந்த பாட்டி இறக்கி விட்டு, போயிட்டு வரீங்களா பாட்டின்னா, சரி நான் போயிட்டு வரப்பான்ட்டாங்க. அப்படியே வேறு வழியில் போயிட்டுருக்கும்போது ஒரு சிறு தொழில் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நான் அவங்கக்கிட்ட அந்த ஜாப்பு செய்யணும். அவங்கக்கிட்ட போய் உட்கார்ந்து அந்த ஜாப்பை கொடுக்கும்போது, உட்காருங்க சார் நான் செய்து தரேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார். உட்காரும்போது நான் ஏசப்பான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். அவர், சார் நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். நான் ஒரு ஏசப்பா பாட்டு பாடுறேன், நீங்கள் கேட்குறீங்களான்னாரு. பாடுங்க அப்படின்னேன். ஏன்னா காசா பணமா. அவர் ஒரு பாட்டும் பாடினார். பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் உட்கார்ந்துட்டுருக்கோம். தெருவில் ஒரு அம்மாவும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு நார்மலான வயசு 45 வயசு போயிட்டுருக்கும்போது, அந்த அம்மா வீட்டுக்கார என்ன வார்த்தைன்னு தெரியாமல் அசிங்கமாக ரோட்லேயே திட்டிகிட்டு போகுது. என்ன வார்த்தை தான் இல்லை, அதை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு திட்டிகிட்டு போகும்போது இவர் பார்த்துட்டு அப்படியே கையெழுத்து கும்பிட்டார். என் பொண்டாட்டி தான் எனக்கு தெய்வம், என் பொண்டாட்டி தான் எனக்கு தெய்வம்னாரு. என்னையா அப்படின்னு கேட்டேன். சார், அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணுறாங்கிறதெல்லாம் சும்மா பண்ணல சார், நொந்து நூலாகி தான் சார் பண்ணுறான். இந்த அம்மா இப்படி அசிங்கமாக திட்டுத, இதே அந்த ஆள் திட்டினா சும்மா இருக்குமா, அது பத்திரகாளியாக மாறிடும் சார். திட்டுறதுக்கு இதுதான் கணக்கு இல்லையா சார், அசிங்கம் பிடிச்சதுங்க, இதெல்லாம் 5லேயும் விளையாது 50லேயும் விளையாது அப்படின்ட்டு அசிங்கமாக அந்த பொம்பளை திட்டிகிட்டே இருந்துட்டு, அப்புறம் அவர் சொன்னார், சார் என் லைஃப் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்கிற கேட்குறீங்களா சார்னாரு. சொல்லுங்கள் சார், எனக்கு என் பொண்டாட்டி தான் சார் தெய்வம்னாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். இல்லை சார், 10-100 பசங்க இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தன் குண்டாக இருப்பான், ஒருத்தன் ஒல்லியாக இருப்பான், ஒருத்தன் தொப்பையாக இருப்பான், பல மாதமாக இருப்பான். அவனுக்கு அந்த உடல் உறுப்பை வச்சு கிண்டலாக அழைக்கிறது சகஜமானது. அப்படி இருக்கும்போது நானும் கொஞ்சம் தொப்பையாக இருப்பேன். நான் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன், வறுமையான இடம்தான், எனக்கு சரியாக படிப்பு வரலை. அப்புறம் நான் அந்த சிறு தொழிலை கற்றுக்கிட்டேன். எனக்கு கல்யாண வயசு வந்த உடனே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை பார்த்தோம். பொண்ணு பார்த்து பிடிச்சிருக்குனாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம்.
நிச்சயதார்த்தம் பண்ணி 2வது நாள் அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட ஓடி போயிடுச்சு சார். நான் அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்கும்போது, அந்த பொண்ணோடைய சொந்தக்கார பொண்ணு தான் இப்போ நான் கட்டியிருக்க மனைவி. அந்த பொண்ணு உடனே என்ன பண்ணாங்க, பெரியவங்களா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த மனைவியும் நானும் இப்போ எனக்கு 3 பிள்ளைங்க, நல்லா வசதியாக இருக்கிறோம். நான் ஏசியில் தான் தூங்குறேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது என் ஒய்ஃபு சொன்னது உனக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. பொதுவாக இந்த கணவன் மனைவி, சிலவங்க கணவன் அழகாக இருப்பார், மனைவி அழகு இல்லாமல் இருப்பாங்க. சில இடத்துல மனைவி அழகாக இருப்பாங்க, கணவன் அழகு இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனில் பேசிக்கிடுவாங்க இல்லையா? அப்போ என் மனைவிகிட்ட சொன்னாங்க, ஏய் அந்த தொப்பையனை கட்டிட்டு எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ என் மனைவி சொன்னாங்களாம், கடவுள் நம்மளுக்கு படைத்த கணவர் அவர் தொப்பையனாக இருந்தாலும் எனக்கு புருஷன், எனக்கு பிள்ளைங்க குட்டியோட நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஓல்டு டிவிஎஸ் 50, அந்த வண்டி எனக்கு போதும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஆணோ பொண்ணோ, உங்கள் பாட்டி, எங்கள் பாட்டி, பேரன் பேத்தி எல்லாருமே யாரையோ கற்பனை பண்ணியிருப்போம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவர்களுக்காக வாழ்கிறது தான் வாழ்க்கை. அதனால் எனக்கு இந்த தொப்பையான கணவர் போதும், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொன்று, எங்கள் வீட்டுக்காரர் யாருமே திருடிட்டு போக மாட்டாங்க. அது பழைய டிவிஎஸ் 50, எங்கே போட்டாலும் அங்கேயே தான் கிடக்கும். எங்கள் வீட்டுக்காரர் என்ன சுற்றி தான் வருவார், யாரும் திருடிட்டு போக மாட்டாங்க. நான் அழகான புருஷனை கட்டினா தான் ஆபத்து, அதேமாதிரி அழகான பொண்டாட்டியை கட்டினா தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு சரி சார் அப்படின்னு இருக்கும்போது, அவர் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து வர்ற காலத்தில் ஒரு வாட்டி ஸ்ட்ரோக் வந்து கை கால் விழுந்து போச்சான். அப்போ அவங்க மனைவி தான் அவங்கள கஷ்டப்பட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டாங்களாம், இவங்களையும் பார்த்துக்கிட்டாங்களாம். இப்போ அவருக்கு சரியாயிடுச்சான். இப்போவும் சார் நான் அந்த மாதிரி பாட்டு பாடுவேன், தொழில் பண்ணுவேன், என்கிட்ட வர்ற காசை வந்து என் மனைவிகிட்ட கொடுத்துருவேன். எங்கள் ஆயா சொன்னாங்க, டேய் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருக்கா, நீ சம்பாதிச்சு அதுக்கிட்ட கொடுத்துரு, நீ ஒழுங்காக பார்த்துக்குவான்னு சொன்னாப்புல. ஆயா சொன்ன மாதிரி நான் இன்றைக்கும் செய்கிறேன். ஆயா இறந்துட்டாங்க, என் மனைவி என்ன நல்லா பார்த்துக்குதாங்க சார். இப்போ போனாங்க கூட சார், என் வீட்டில் போன உடனே என் கண்ணை நோக்கி பார்ப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு டயர்ட்னஸ் தெரிஞ்சுதுன்னா உடனே என்ன வேலைக்கு போகணுன்னு உட்கார வச்சு சாப்பாடு வச்சு தெம்பானால் தான் வேலைக்கு அனுப்புவாங்க. தெம்பு இல்லைன்னா வேலைக்கே அனுப்ப மாட்டாங்க. ஒவ்வொரு இப்போ கணவனுக்கும் ஒவ்வொரு மனைவிகள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். நான் ஏழப்பட்டவன் தான், ஆனாலும் என் மனைவி ரொம்ப சந்தோஷமாக என்னை வச்சுக்கிடுறாங்க சார். நான் ரோட்டில் போகும்போது இந்த உடல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை சில தாய்கள் தூக்கிக்கிட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போவாங்க. அப்போ நான் அவங்கள கையெடுத்து கும்பிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு தாயாக இருந்து அதை சகிச்சுக்கிட்டு செய்கிறாங்க. அதே மாதிரி என் மனைவியும் என்னை சகிச்சுக்கிட்டு என்னோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நம்ம நல்லவங்கள பார்ப்போம், கெட்டவங்கள தொடுவோம். இந்த மாதிரி கணவன்களையும் அசிங்கமாக திட்டுறவங்களும், மனைவிகளை அசிங்கமாக திட்டுறவங்களும், அவங்கள துன்பப்படுத்துகிறவங்களும், காயப்படுத்துகிறவங்களும் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. இதில் கடவுள் நம்மளுக்கு செய்த புண்ணியம் சார். நல்லா இருக்கீங்களான்னாங்க. அதுக்குள்ளே என்னுடைய வேலையும் முடிஞ்சிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். ஸோ அதை பார்க்கும்போது கேட்கும்போதும் ஒரு சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் சில நல்ல உள்ளங்களை கொண்டு மனைவியாகவும், சில பெண்களுக்கு நல்ல கணவன்களையும் கொடுக்குறாரு. இது முதியோர்களை சந்தித்து அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கேட்டது தெரிஞ்சதை இந்த யூடியூப் மூலம் பண்ணுகிறேன். இது ஒரு பிகினிங். இது ஃபர்னிச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது தப்பு ரைட் இருந்தால் சொல்லுங்கள். ஹாப்பி, சந்தோஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.